வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவோட டாபிக் மார்க்கெட்டிங் லெட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட்டிங் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்க, நான் இந்த வீடியோவை வேற மாதிரி ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ அது கஸ்டமருக்கு போய் சேரலை, ரீச் ஆகலை. இப்போ யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்? உடனே எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகிறது இந்த மார்க்கெட்டிங் தாங்க. அதாவது மார்க்கெட்டிங் டீமாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கலாம். பட் இது சரியான்றது தான் இப்போ கொஸ்டின். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது, அப்புறம் டிசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, த சிஇஓ ஆஃப் த கம்பெனி, த ஓனர் ஆஃப் த கம்பெனி இருக்காங்க. ஓகேங்களா, இதே ப்ராடக்ட்ஸாக இருந்தால் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்குது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் ஆப்ரேஷன்ஸ் டீம் இருக்குது. பட் எல்லாரையும் விட்டுட்டு ஸோ மார்க்கெட்டிங் டீமை போயிட்டு கேட்பாங்க, என்னப்பா கஸ்டமருக்கு ரீச்சே ஆகலை, ப்ராடக்ட் சேல் ஆகலை அப்படின்னு கேட்குறது உண்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூ கிவ் த டிசிஷன் மேக்கிங் டு த மார்க்கெட்டிங் டீம், மார்க்கெட்டிங் பீப்புள். அதாவது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட், அவங்களுக்கு மார்க்கெட்டிங்ன்றது பெருசாக தேவைப்படாது. இப்போ சேல்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கோட ஒரு இன்டகிரேட்டான மெர்ஜான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ், பீப்புளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் த ப்ராடக்ட் குவாலிட்டி. புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணதுமே போயிடும் நல்லா இருந்ததுன்னா, ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா. அப்போ ஒரு பர்டிகுலர்லி த ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ், சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கே டிபெண்ட் பண்ணி இருக்கும் அந்த ப்ராடக்ட். இப்போ புக் செல்லிங் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு மார்க்கெட் இட். ஓகேங்களா, ஸோ பட் மார்க்கெட்டிங்ன்றது இட் வில் பூஸ்ட் யுவர் ப்ராடக்ட் செல்லிங், இட் வில் பூஸ்ட் யுவர் பிஸ்னஸ், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தே கேன் ஃபோக்கஸ் ஆன் மார்க்கெட்டிங் லெட் அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பர்சன், ஒரு ஹெட் ஆஃப் த மார்க்கெட்டிங் சொல்கிறாரு, சார், ஒரு ஃபவுண்டரோ இல்லை சிஇஓ கிட்டேயோ சொல்கிறாரு, சார் த ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் மூவிங், த சர்வீசஸ் ஆர் நாட் catching the customers, so I want to meet the HR team, I want to meet the logistic team அப்படிலாம் சொன்னாங்கன்னா they are not allowing. ஸோ ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையா, அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கா, ஹியூமன் ரிசோர்ஸ் who are responsible for the efficiency and productivity, எல்லாமே சேர்ந்தது தான் கஸ்டமர்கிட்ட அந்த ப்ராடக்டோ அந்த சர்வீஸோ போய் சேர்றது. But focusing only or targeting only the marketing department is not good. Instead of that, you give the core decision making to the marketing department. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக ஒரு மார்க்கெட்டிங் இருந்து அந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட் யூனிட் ஷுட் பி ட்ரிவன் பை த மார்க்கெட்டிங். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க மார்க்கெட்டிங் லெட் அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி. நான் நிறைய கம்பெனிஸில் பார்த்துருக்கேன், இந்த மார்க்கெட்டிங் டீமை தான் கேட்பாங்க, ப்ராடக்ட் போகலனாலும் சர்வீசஸ் போகலனாலும். அதே அந்த மார்க்கெட்டிங் டீம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்தாலோ, இல்லை ப்ராடக்ட்ஸில் சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்தாலோ, இல்லை லாஜிஸ்டிக்ஸில் இல்லை ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனியில் சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்தாலோ, தே won't மைண்ட் அண்ட் தே won't லிசன் அண்ட் தே வில் டெல் தட் இட்ஸ் none of your business, but it's important for the business, it's important for the marketing. ஓகேங்களா, ஸோ ஒரு பிஸ்னஸ் யூனிட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து அவங்க ஒரு கீ ரோல், ஒரு பிஸ்னஸ் யூனிட்டில் கீ ரோல் ப்ளே பண்ணுறது, ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்கிறது, அவங்க சொல்கிறத லிசன் பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிஸ்னஸை ட்ரைவ் பண்ணுறதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மார்க்கெட்டிங்
led or marketing driven strategy. Thank you very much. This is Sasikumar Talks.